ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லச்சஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து சண்டே. என்னோடய ரெசிபீஸில் நிறைய பேர் மிஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி நான் வந்து லஞ்ச் மெனு பிளான் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி லஞ்செலாம் வந்து எவ்வளோ சீக்கிரம் பண்ணலான்றதை பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோ. ஸோ இன்றைக்கி என்னோடய சன் வந்து ஹோம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நான் கொஞ்சம் சில ஹோம் டெஸ்ட்லாம் கொடுத்துருக்கேன். சிலபஸ்லாம் ஹெவியாக இருக்கிறதுனால கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக வந்து கொஷின்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. அது பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து இன்றைக்கி குக்கரில் வந்து சிக்கன் பிரியாணியும் அப்புறம் லிவர் வந்து தவா ஃப்ரை பண்ணலான் இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து வெங்காயம் தக்காளிலாம் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 2.5 கப் வந்து நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஆனியன் ரைத்தா வந்து ரெடி பண்ணிவிட்டேன். ஒரு ஆனியன் அப்புறம் டொமேட்டோ கொஞ்சம் கொத்தமல்லி சில்லிலாம் ஆட் பண்ணி இப்போ இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மேரினேட் பண்ண இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நம்ம மேரினேட் பண்ணி சேர்த்துக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் சிக்கன் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எப்படியும் வந்து நம்ம பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் சேர்ப்போம். ஸோ சிக்கனுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதோடு வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடர் கிடச்சதுன்னா அதை ஆட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் கலராக இருக்கும் பிரியாணி. இதோட வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அதோடு வந்து 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து மேரினேட் பண்ண விடலாம். இப்போ இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் வந்து மேரினேட் ஆகிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி வந்து பிரியாணி குக்கரில் பண்ணலான் இருக்கேன். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். முட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பில் வந்து வேக போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் வந்து சூடாகிட்ருக்கு. அதோடு வந்து ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். பிரிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை, ஒரு ஏலக்காய், ஸ்டார் அன்னாசி பூ இல்லை இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு வந்து 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் 1/4 கிலோ லிவர் எடுத்திருக்கேன். இப்போ லிவர் தவா ஃப்ரைக்கு மேரினேட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் ஒரு பச்சை மிளகா வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டு அதில் வந்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. இதோட வந்து கொஞ்சமாக நம்ம வந்து சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதை நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம், தவா ஃப்ரை. பெப்பர் தூள் வந்து நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவராவது ஊறட்டும். இப்போ வந்து பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதோட 4 பச்சை மிளகா, கையளவு புதினாவும் கையளவு வந்து கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 பெரிய வெங்காயம், அதே மாதிரி 3 பழமான தக்காளி வந்து கரெக்டாக இருக்கும் அளவு. ஸோ முட்டை மசாலாவுக்கு வந்து முட்டை நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ நான் இந்த முட்டை வந்து எடுத்து வச்சிடுறேன். இதோட ஒரு 3 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பிரியாணிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கனு, அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியானது. இந்த குக்கரில் பிரியாணி கிட்டத்தட்ட மிஞ்சி போனால் உங்களுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்கும். எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் இந்த பிரியாணி உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி விடும். அது எல்லாத்தையும் நல்லா வதங்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு எண்ணெய் மேலே வரணும். ஸோ நான் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து 1 கப் அரிசிக்கு வந்து 1.5 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து 3.25 அளவு வந்து தண்ணி வந்து ஊற்றியிருக்கேன் இதுக்கு. அப்போ தான் உங்களுக்கு நல்லா உதிரியாக வரும் உங்களுக்கு அரிசி. இதோட வந்து கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறேன் கலருக்கு. இது ஆப்ஷனல் தான் இது. இப்போ இது நல்லா வந்து கொதிக்க விடுங்க. உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு இந்த டைமுக்கு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் அரிசி வந்து ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த கொதிச்சிட்டு இருக்க தண்ணியில் இந்த அரிசியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அரிசி ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி அடியில் தண்ணி இருக்கும், அது இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ உடையாத அளவுக்கு நல்லா கலரிட்டு நான் வந்து விசில் வச்சிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரைஸ் போட்டால் கொஞ்சம் உப்பு வந்து பத்தாது சம்டைம்ஸு.
ஸோ இப்போ வந்து ஒரு 2லேருந்து 3 விசில் வந்து வர வச்சுக்கோங்க. இப்போ வந்து குக்கரில் வந்து விசில் வரத்துக்குள்ளே நம்ம வந்து அந்த ஈரல் ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ ஒரு தவாவில் ஒரு 3 டீஸ்பூன் வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடு வந்து 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம், அதோடு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த லிவர் வந்து ஈரலேருந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா சிம்லேயே வதங்க விடுங்க. மேரினேட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா வந்து சாஃப்டாக வேகும் உங்களுக்கு, சிம்மில் வச்சு. இது மாதிரி அப்பப்போ கலரிட்டு இருங்க. ஸோ அப்போ எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வேகும். சார் நான் இப்போ வந்து மூடி போட போகிறேன். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக திருப்பியே கலரி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும். நம்ம அந்த பவுலில் மசாலா இருக்கு இல்லையா, அதிலே வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் சாஃப்டாக நல்லா வேகும் மூடி போட்டுட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஈரல் வந்து வெந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து வேக வச்ச முட்டையை வந்து நல்லா வந்து ஒரு கத்தி வச்சு கோடு மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு கடாயில் வந்து 1 டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள், அப்புறம் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். நான் வந்து ஒரு 4 முட்டை வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் இதில். இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட் வந்து. ரசமுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன். இது அப்படியே வேக வச்ச முட்டையை நீங்கள் அந்த கோடு போட்டிருக்கீங்க இல்லையா, ஸோ அதை அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இன்பிட்வீன் வந்து இந்த தண்ணியெல்லாம் நல்லா வந்து பாயில் ஆகிட்டு இந்த லிவர் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூப்பராக ஃப்ரை ஆகிடும் சாஃப்டாக. இது மாதிரி கட் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக இறங்கணும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடணும் இது சிம்லேயே வச்சு. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த முட்டையை வந்து கலரிடலாம். ஸோ அப்படியே வந்து மெதுவாக கொஞ்சம் திருப்பி போட்டுக்கோங்க, உடையாத அளவுக்கு. இது வந்து குழந்தைங்க ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ இந்த முட்டை பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் வந்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா வந்து சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. நான் இப்போ எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ ஈரல் கூட பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதையும் நம்ம வந்து கொஞ்சம் கலரிட்டு இப்போ நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கட் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்து கட் ஆகணும். இது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து சாஃப்டாக வெந்திருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் இதை. ஸோ இப்போ எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு. ஜஸ்ட்டு வந்து அப்படியே அடுப்பை வந்து லைட்டாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ எண்ணெய்லாம் தெறிக்காமல் இருக்கும். அப்பப்போ வந்து எண்ணெய் தெரிச்சதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டால் எப்போவுமே கொஞ்சம் க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ விசில் அடங்கிடுச்சு. ஸோ பிரியாணி நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. நான் கடைசியாக வந்து குங்குமப்பூ கொஞ்சம் கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபுட் கலர் வேணும்னாலும் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். இது பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் கலரிக்கோங்க. ஒரு ஓரமாக வந்து எடுத்துகிட்டு கலருங்க. நல்லா வந்து ரொம்ப ரொம்ப உதிரியாக வரும் உங்களுக்கு. நீங்கள் தண்ணி பார்த்திங்கன்னா வந்து 1 கப்புக்கு வந்து 1.5 கப் தண்ணி அளவு தான் எப்போவுமே கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு மேலே வந்து ஆட் பண்ணாதீங்க. இது பாருங்கள், கொஞ்சம் கூட குழையவே இல்லை. நல்லா வந்து உதிரி உதிரியாக வரும். இந்த டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய பாப்பா வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்கள். இது வந்து நான் பார்த்திங்கன்னா காஷ்மீரி அந்த சில்லி பவுடர், ரெட் கலர் சில்லி பவுடர் ஆட் பண்ணல. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கலர் வந்து லைட்டாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கடைசியாக வந்து கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். நான் வந்து ரைஸும் ரசமும் வைக்கிறேன். பாப்பாவுக்கு வந்து ரசம் இருந்தால் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. ஸோ வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதோட 4 பல் வந்து பூண்டு, 1 ஸ்பூன் வந்து தனியா, 1 ஸ்பூன் சீரகம், அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு. இதில் வந்து அப்படியே வந்து ஒரு நல்ல ஒரு பழமாக தக்காளி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நான் இதில் மிக்ஸி ஜார்லேயே போட்டுருவேன். இது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த புளி தண்ணியில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அதோடு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை வந்து சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த ரசத்தில் வந்து சேர்த்துக்கலாம். கடைசியாக வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ ரசம் வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுருக்கேன், நல்லா கொதிக்கட்டும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரைஸும் வந்து வச்சுட்டேன் சின்ன குக்கரில். இப்போ தாளிச்சிடலாம் இப்போது இந்த ரசத்துக்கு. ஸோ இப்போ ரசத்துக்கு நம்ம தாளித்து கொட்டிடலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க.
ரசம் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. உங்களுக்கு வெரைட்டி ரசம் வேணும், பொடி வேணும்னா ரெசிபி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து சீரகம், அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நிறைய வந்து சமையலில் சேர்த்துக்கோங்க. ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கருவேப்பிலை. அதோட 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் வந்து நீங்கள் தாளிக்கும் போது கொட்டிக்கலாம், இல்லைனா ரசத்துலேயும் வந்து சேர்த்துக்கலாம். நான் தாளிக்கும் போது சேர்க்குறேன், ரொம்ப வாசமாக இருக்கும். இது இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி ரெசிபி கூட என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ப்ரான் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாமே நிறைய வெரைட்டி ஸ்டைல்லையும் இருக்குது. ஸோ இப்போ இதை தாளிச்சிடலாம். ரசம் வந்து கொதிக்க வேண்டாம், நல்லா வந்து நுர கட்டுற மாதிரி வந்து நல்லா சிம்மிலே வச்சு இது பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த நேரத்தில் வந்து மேடையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சிங்கில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் கூட வாஷ் பண்ணி வச்சிடலாம். ஸோ உங்களுக்கு இது மாதிரி பண்ணும்போது வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ ரசம் இப்போ ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. ரசமும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து நுர பொங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கொதிக்க வேண்டாம் ரசம். இந்த ஸ்டேஜ் தான் வந்து கரெக்டான பதம் இது. இப்போ வந்து இப்போ நம்ம மேடையெல்லாம் வந்து துடைச்சி வச்சுட்டேன். சிங்கில் இருக்கிற பாத்திரத்தையும் வந்து சைமல்டேனியஸாக வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஈவினிங் வரைக்கும் எந்த வேலையும் பெருசாக இருக்காது. ஸோ இப்போ எல்லாமே கொஞ்சம் க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ கிச்சனையே பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இருக்கும். எப்போவுமே நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோன்னா, க்ளீன் பண்ணிட்டோன்னா. ஸோ இன்றைக்கி என்னென்ன ரெசிபி பார்த்திங்கன்னா, லன்ச் வந்து சிக்கன் பிரியாணி, ஒரு ஈஸியான சிம்பிளான ஒரு குக்கர் பிரியாணி இது சிக்கன் வெரைட்டியில். ஸோ ரொம்ப நல்லா உதிரியாக ரொம்ப நல்லாயிருக்கும், இது ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட வந்து ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஈரல் வந்து தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து இந்த வேக வச்ச முட்டை மசாலா, அதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு சூப்பரான ரசம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரசம், ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஸ்டைல் தான் இது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா 1 கப் வந்து ரைஸ் போட்டு வச்சுருக்கேன் குக்கரில். சப்போஸ் பிரியாணி வந்து நிறைய சாப்பிட முடியாதுன்னா நம்ம கொஞ்சமாக ரைஸ் அண்ட் ரசம் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா குழந்தைங்களாம் இருக்கும்போது வந்து சில குழந்தைங்க பிரியாணி அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. ரசம், சாதம், முட்டை அப்படின்னா அதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ அது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இதை நம்ம இப்போது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுனால நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், அதனால தான் பேச முடியல. இது பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது. சிக்கன் முக்கியமாக வந்து நல்லா மேரினேட் ஆகிருந்தனால நல்லா ஜூஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்குது. இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். திரும்ப ஒரு சூப்பரான ப்ளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர் அண்ட் பை.